ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெசி ரைஸ். கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு அம்மாவை எனக்கு தெரியும். அவங்க வந்து இப்போ பென்ஷனே கிட்டத்தட்ட 40,000 வாங்குறாங்க. நல்ல வசதியாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மகள் உண்டு. அவளுக்கு அவங்க நிறைய செலவு பண்ணி படிக்க வச்சாங்க. அப்புறம் அவங்க இஷ்டப்பட்ட பையனையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் ஓகே. இப்போது ரீசெண்டாக அவங்க என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து என் மகன்கிட்ட கேட்டேன். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? பேசாமல் வீட்டோட இரு, நிம்மதியாக இரு, சும்மா கண்டதுலேயும் போட்டு மண்டையை போடாத அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், நீங்கள் தான் சம்பாதிக்கிறீங்களே, எதுக்காக இதை போய் அவங்கக்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு. ஏம்மா, நான் வந்து சம்பாதிச்ச அவ்வளத்தையும் அவங்களுக்காக தானே செலவு பண்ணேன். அவளுக்கு தானே எல்லாமே கொடுத்தேன். என் லைஃபையே நான் அவளுக்காக தானே கொடுத்தேன். அப்போ நான் எனக்குன்னு ஒரு விஷயத்த கேட்குறது தப்பா அப்படின்னு கேட்டாங்க. லைஃப் எப்பவும் அப்படி தான் இருக்கும். நாம் சொல்கிற எல்லாத்தையும் எல்லோரும் புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. முக்கியமாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அவங்களுடைய வே ஆஃப் திங்கிங் வேறு மாதிரி தான் இருக்கும். வயசானவங்களுடைய வே ஆஃப் திங்கிங் வேறு மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அவங்கள இண்டிபெண்ட்டாக விடுங்க. நீங்களும் இண்டிபெண்ட்டாக இருங்க. எப்போவுமே மனுஷங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எப்போ குறையும் அப்படின்னா, கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக வாழ ட்ரை பண்ணும்போது பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அடுத்தவங்கள தொந்தரவு பண்ண மாட்டோம், அடுத்தவங்களும் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து வாழுறது வேற, அப்படி வாழ்ந்தாலும் கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக வாழ்கிறதுங்கிறது வேற. எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும். அதே சமயத்தில் நாம் நம்மளுடைய தனித்துவத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது. நான் அவங்களுக்கு சொன்னேன், நீங்கள் உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட கேட்கக்கூடாது, அது தப்பு. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு. நீங்கள் இதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அதை நீங்கள் வாங்கி போட்டு உங்கள் பாட்டுக்கு செய்யுங்க. அந்த பிள்ளைகிட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஒருவேளை இது மாதிரி விஷயங்கள் எல்லா வீடுகளையும் நடக்கலாம். நிறைய பேர் இது மாதிரி சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனால் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே நம்மளை முழுசாக புரிஞ்சுக்கணும்னு நாம் எதிர்பார்க்க முடியாது. முக்கியமாக பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவங்க வாழ்க்கை வேறு, நம்ம வாழ்க்கை வேறு. நமக்கு பிடிச்ச விஷயங்களை நாம் செய்யணும் அப்படின்னு நினச்சா நம்மளே தான் அதை செஞ்சுக்கணும். அவங்கக்கிட்ட போய் அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது. அவங்க உதவிகளை கேட்டுக்கிட்டு நிற்கக்கூடாது. அவங்களோட பார்வையில் அது சாதாரணமானதாக தெரியலாம், அல்லது தேவையில்லாததாக தெரியலாம். அது எதுக்காக அவங்கக்கிட்ட போய் கேட்கணும்? அவங்க அதை வேண்டான்னு சொல்லும்போது நாம் மனசு கஷ்டப்படணும். இப்போ அந்த டீச்சர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, 3 தையல் மிஷின் வாங்கி போட்டாங்க. ஆக்சுவலாக அது அவங்க கேட்டது அதுதான். 3 தையல் மிஷின் வாங்கி போட்டாங்க. 3 பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு அதில் டெய்லரிங் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எல்லாத்தையுமே இவங்க இலவசமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதுக்காக. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ சொன்னது சரிதாம்மா, நான் என்னால் முடிஞ்ச விஷயங்களை நானே தான் செஞ்சுக்கணும். பிள்ளைகளுக்கு செஞ்சதுங்கிறது அவங்களுக்கு செய்ய வேண்டிய என்னுடைய கடமை. அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இனிமே நான் அதை செஞ்சேன், அதனால் நீ எனக்கு கொடுன்னு கேட்குறது நியாயம் இல்லை. இப்போ நான் செய்கிறேன், நானே தான் செஞ்சுக்கிறேன். என்கிட்ட யார் வந்து நீ ஏன் இதை செய்கிறேன்னு கேட்க மாட்டாங்க, கேட்க முடியாது. ஏன்னா இது என்னோடய லைஃப் அப்படின்னாங்க. எப்போவும் உங்கள் லைஃப்பும் அதே மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச விஷயங்களை நீங்களே செஞ்சுக்கோங்க. என் பிள்ளை தானே எனக்கு செய்யணும் அப்படின்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. அது உறவுகளை சிக்கலாக்கும், உங்களுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை சிக்கலாக்கும். உங்களை பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு அவங்க வருவாங்க. ஐயோ, இவங்களா, இவங்க கண்ட நேரத்தில் என்கிட்ட கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா இடைவெளிகளும் இருக்கணும். அதுதான் யாரோட ரிலேஷன்ஷிப்பையும் நல்லா மெயின்டைன் பண்ணும்.